Second World War, next class. Important events. Dunkirk. In May 1940, நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த அட்லாண்டிக் ஓசன் பக்கம் என்ன நடந்துச்சு, அட்லாண்டிக் ஓசன் பசிபிக் ஓசன் பக்கம் வந்து என்ன செஞ்சிச்சு, வார் நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். Dunkirk. In May 1940, more than 3 lakhs British and French soldiers were forced back to the beaches in Dunkirk. எத்தனை 3 lakhs கிட்ட மக்கள் வந்து பிரான்ஸும் பிரிட்டிஷும் சேர்ந்த ராணுவ வீரர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, Britain would have found it difficult to regroup if so many of their soldiers had been lost at Dunkirk. இதில் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ பேரையும் திரும்பி கூப்பிட்றது வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியலை. பிரிட்டிஷ்க்கு இவ்வளோ மக்களை வந்து இராணுவ வீரர்களை வந்து திரும்ப ஒன்று சேர்க்கறது முடியாத காரியமாக போயிடுச்சு. இனிமேல் இதுகளை ஒன்றும் சேர்க்க முடியாது, ஏன்னா இதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. பேட்டில் ஆஃப் பிரிட்டன் எப்படி வார் நடக்க போகுதுன்னு பாருங்க. பை ஜூலை 1940, it was feared that the Germans were planning in invaded Britain. பிரிட்டன் மேலே அட்டாக் பண்ணிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்குது. ஜெர்மன் வந்து அட்டாக் பண்ணிருமோன்னு ஒரு அச்சம் வந்துருச்சு. ஹிட்லர் வாண்டட் டு ஃபோர்ஸ் பிரிட்டன் டு அக்செப்ட் ஹிஸ் ப்ரப்போசல்ஸ் ஃபார் பீஸ் பை எ ப்ரோலாங்டு ஏர்போன்ஸ் பாம்பிங் கேம்பெயின்ஸ். என்ன செஞ்சிருச்சு, இது ஃபோர்ஸ் பண்ணுது, ஃபைட் நான் வந்து உங்க மேலே வந்து என்ன செய்ய போகிறேன், அட்டாக் பண்ண போகிறேன்னு ஜெர்மனி பிரிட்டன் மேலே ஒரு அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுது. த ஜெர்மன் ஏர் ஃபோர்ஸ் பிகேன் டு அட்டாக் ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ். எந்தெந்த இடத்துலலாம் முக்கியமான இடத்துல குண்டை போட போகிறேன் அப்படின்னா ஜெர்மன் எந்தெந்த இடத்துல போட்டுக்கின்றாங்க டார்கெட், எக்ஸ்பெஷலி த போர்ட்ஸ், ஏர்போர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டலேஷன்ஸ். சீபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, துறைமுகம், விமான தளங்கள், இன்னொன்று தொழிற்சாலைகள் மிகுந்த அந்த தொழிற்கூடங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அப்போ தான் நான் அழிஞ்சு நாசமாக போவேன், இனிமேல் எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால முக்கியமான பிளேஸில் ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறான், ஜெர்மன் வேணும்னே பிரிட்டன் மேலே அட்டாக் பண்ணுறான். இன் செப்டம்பர் 1940, லண்டன் வாஸ் பாம்ப்டு மெர்சிலெஸ்லி அண்ட் ஆக்ஷன்ஸ் known as the Blitz. மின்னல் வேக தாக்குதல்னு சொல்லுவாங்களா, சொல்லாமல் இல்லாமல் திடீர்னு நைட் நேரத்துலலாம் அட்டாக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சொல்லிட்டு தான் வந்து வார் என்ன செய்யணும், நடத்தணும். அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறேன், நைட் நேரத்தில் அப்புறம் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நாள் நைட்டு லண்டன் நகரத்தில் முக்கியமான நகரத்துக்குள்ளேயும் என்ன செய்யக்கூடாது, பாம் பிளாஸ்ட் பண்ணக்கூடாது. பொதுமக்கள் இருக்கிற இடம், மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, பாம் பிளாஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனால் இவன் சொல்லாமல் இல்லாமல் என்ன செய்கிறேன், திடீர்னு மின்னல் பிளிட்ஸ் அப்படின்னா மின்னல் வேக தாக்குதல், அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறேன் பிரிட்டன் மேலே ஜெர்மனி. By October 1940, night bombing raids on London and the other industrial cities in began. வெறும் இண்டஸ்ட்ரியல் பிளேசஸ் இருக்கு பார்த்தீங்களா பிரிட்டனில், அந்த பிளேசஸ்லாம் என்ன செய்கிறேன், அட்டாக் பண்ணுறேன் ஜெர்மனி. This campaign failed because with the aid of a newly developed and top secret device, radar for detecting aircraft while still at the distance. ரொம்ப தூரத்தில் கிட்ட இவன் என்ன செஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பாக பிரிட்டனை அட்டாக் பண்ணி எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஜெர்மனியோட எய்ம். இவன் என்ன செஞ்சிச்சான், பிரிட்டன் என்ன செஞ்சிச்சு, முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி ஆனால் ஜெர்மனியோட ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வர்றப்பே ஒரு புதுவிதமான ஒரு கருவி கண்டுபிடிக்கிறான். பக்கத்தில் ஃப்ளைட் வரும்போதே, நம்மளை அட்டாக் பண்ண வரும்போதே இந்த ஃப்ளைட் வந்து என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். எந்த ஃப்ளைட் அப்படின்னா பிரிட்டிஷ் ஃப்ளைட் இருக்குல்ல, ஜெர்மன் ஃப்ளைட்டு நம்மளை அட்டாக் பண்ண வரும்போதே கிட்ட வரப்போகிறப்பே அது வந்து கண்டுபிடிச்சிடும். அப்படி ஒரு கருவியை வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அது யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக. இந்த ஃபைட்டர் பிளான்ஸ் அண்டர் ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ். அது பாருங்க, பிக்சரை பாரு. ஹரிக்கேன்ஸ் அப்படின்னா சூறாவளி, சொலண்டி சூறாவளி அடிக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து என்ன சுற்றி அடிக்குமா. ஏர்ஃபோர்ஸ் வேர் ஏபிள் டு இன்ஃப்ளிக்ட் சிவியர் லாசஸ் ஆன் த ஜெர்மன் பாம்பர்ஸ். அதனால என்ன செய்ய, பக்கத்தில் ஜெர்மன் ஃப்ளைட் வரும்போதே சொல்லட்டி என்ன செய்தான், பிரிட்டன் அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தியா, ராயல் ஏர்ஃபோர்ஸ், அது என்ன செஞ்சா ஹரிக்கேன்ஸ், அந்த சூறாவளி, அது சொல்லண்டி பக்கத்தில் வரவிடாத அளவுக்கு, அந்த பிரிட்டன் மேலே போடாத அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அதை வந்து பின்னால் தள்ளிடுச்சு அந்த ஃப்ளைட்டை. இந்த ரெய்ட்ஸ் ஸ்டாப்டு ஆஃப்டர் அக்டோபர் 1940. ஒரு வழியா, இதுக்கு பேர் என்னன்னு பாரு, ஸ்பிட் ஃபயர்ஸ் அப்படின்னா சிடுமூஞ்சி அப்படின்னு அர்த்தம். அப்படியே சொல்லண்டு பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு பேர் சிடுமூஞ்சின்னு வச்சுருக்காங்க, ஸ்பிட் ஃபயர்ஸ். அந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு, இந்த பிரிட்டனோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ஜெர்மனியை அட்டாக் பண்ணியிருக்கு. The Germans dropped their plans to invade Britain because of the failure of the air battle.
ஒரு வழியாக ஜெர்மனி நினச்ச ஆசை வந்து கனவு என்ன, எப்படியாவது பிரிட்டனை கேப்சர் பண்ணணுங்கிறத அவனோட கனவு. அந்த கனவு வந்து என்ன செஞ்சிச்சு, முறியடிக்கப்பட்டது. எதனால் அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சான புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டு எது அப்படின்னா ஸ்பிட் ஃபயர், சிடுமுஞ்சி ஒரு ஷிப், ஒரு ஏர் ஃப்ளைட்டு. அது வந்து என்ன செஞ்சிச்சு, மக்களை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிடுச்சு. நெக்ஸ்ட்டு லெண்ட் லீஸ், கடன் குத்தகை திட்டம். எந்த இயக்கம் பாடு 1941 45 வரைக்கும். President Roosevelt released that the United States had to change its policy of isolation. இவர் வந்து தனித்திருக்கக்கூடிய கொள்கையை, எந்த வம்புக்கும் சண்டைக்கும் போகக்கூடாது, யார் கூடயும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த கண்ட்ரியோடையும் சேரக்கூடாதுன்னு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ இவன் என்ன செஞ்சுச்சுன்னா டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன், பெரும் மந்தம் ஏற்படுச்சுல பொருளாதாரத்தில். அதனால இவர் இப்போ இந்த போதைக்கு நம்ம சண்டையே வேணாம் அப்படின்னு என்ன செய்கிறாரு, எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்காரு ரூஸ்வெல்ட், அமெரிக்க அதிபர். பட் could not intervene indirectly in the war in Europe because it was not politically feasible. So he started a program of Lend-Lease in March 1941. ஆனால் என்ன செய்கிறாரு, பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் என்ன செய்கிறாரு, கடன் குத்தகை எதை கொடுக்குறாரு அப்படின்னா பணமாகவும் ஆர்ம்ஸ், ஃபுட், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் எதெல்லாம் கொடுக்குறாரு, ஆயுதங்கள் கொடுக்குறாரு, ஆர்ம்ஸ், ஃபுட்டு, உணவு ஐட்டங்கள் கொடுக்குறாரு. மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்னால் இராணுவ தளவாடங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அமெரிக்கா என்ன செய்து பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்குது. நீ வந்து என்ன செய்கிறா, யூஸ் பண்ணிவிட்டு இதை எனக்கு திருப்பி கொடுத்துரு, சண்டை முடிஞ்ச உடனே என்ன செஞ்சுற, எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு பேக்ட், மியூனிச் பேக்ட் மாதிரி இது ஒரு ஒப்பந்தத்தில் என்ன செஞ்சிருது, ஹெல்ப் பண்ணுது அமெரிக்கா பிரிட்டனுக்கு. அண்ட் அதர் சப்ளைஸ் வேர் த சென்ட் ஆஃப் பிரிட்டன் disuse a loan which would be returned after use. This augmented the resources of Britain to a great extent. Between 1941 and 1945, the total aid under Lend-Lease amount to 46.5 billion. இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா, இவன் கொடுத்த அந்த அமெரிக்கா கொடுத்துச்சு பற்றியலா, இதோட பண மதிப்பு 46.5 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா வந்து என்ன செஞ்சிருக்கு, பிரிட்டனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்கெல்லாம் என்ன கண்ட்ரிஸ் அப்படின்னா அலைஸ் கண்ட்ரிஸ். ஓகே, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ சொல்கிற வரைக்கும் வந்து என்ன செய்யலை, அமெரிக்கா வந்து இந்த வாரில் வந்து என்ட்ராகவே இல்லை. இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா, அடுத்து என்ன செய்து ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுறேன் ஜெர்மனி. எப்போ அப்படின்னு பாருங்க, 1941 to 1942. In June 1941, the German army invaded ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுறேன். The long term objectives of this move were the seize prime land for settled Germans. என்ன செய்யணும்னா ரஷ்யாவோட இடத்தையெல்லாம் கேப்சர் பண்ணால் நம்மளோட இடத்த எல்லையை வந்து என்ன செய்யலாம், விரிவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஜெர்மனோட எண்ணம், ஆசை. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா டு டெஸ்ட்ராய் த கம்யூனிஸ்ட் ரிஜிம். அந்த கம்யூனிசம் ரஷ்யாவில் என்ன உருவாயிருந்துச்சு அப்படின்னா கம்யூனிசம் உருவாயிருந்துச்சு, இதை கண்டிப்பாக ஒழிச்சிடணும், இது ஒரு எய்ம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்ட் ரஷ்யன் நேச்சுரல் ரிசோர்சஸ் எஸ்பெஷலி ஆயில். என்னன்னா ஆயில், எண்ணெய் கிடங்கு இருக்குது பற்றியா, எண்ணெய் வயல், இதை பூரா நம்ம ரஷ்யாவில் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம், நமக்கு உதவும் அப்படிங்கிறது தான் ஜெர்மனியோட ஆசை. இந்த எய்ம்னால என்ன செஞ்சிருக்கு, ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணியிருக்கு ஜெர்மன். த ஜெர்மன் strategy of lighting strikes was initially successful and the army penetrated 1000 miles into Russian territory very soon. ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருச்சு, 1000 மைலுக்கு தள்ளி வந்து என்ன செஞ்சு ரஷ்யாவுக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு ஜெர்மன் படைகள். இந்த ஜெர்மன் ஆர்மி தென் மார்ச்டு ஆன் மாஸ்கோ. அந்த ரஷ்யாவோட கேபிட்டல் இருக்குல்ல மாஸ்கோ, அது வரைக்கும் வந்துருச்சு. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த மக்கள்னா ரஷ்ய மக்கள். ஏன்னா இவனோட அட்டாக் வந்து சமாளிக்கவே முடியல. பட் அல்டிமேட்லி நல்லவேளை த ரெசிஸ்டன்ஸ் பை த சோவியத் ஆர்மி அண்ட் த ஃபியரர்ஸ் ரஷ்யா வின்டர் டிஃபீட்டட் த ஜெர்மன் ஆர்மி. ஒரு வழியாக வந்து என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே அப்படின்னா ரஷ்யாவில் குளிர்காலம் ஆரம்பித்த உடனே இவனால் ஜெர்மனியால் அந்த குளிரை தாங்க முடியல. ஒரு வழியாக ரஷ்யாவும் சேர்ந்து அட்டாக் பண்ணதுனால கிளைமேட் வந்து யாருக்கு ஒத்து போயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒத்து போயிடுச்சு. ஜெர்மனால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு வழியாக என்ன செஞ்சிருச்சு, ஜெர்மன் பின்வாங்குச்சு. அந்த ரஷ்யாவோட அந்த எதிர்ப்புனால என்ன செஞ்சிருச்சு, ஜெர்மன் தோல்வி அடைஞ்சு பின்வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, பேட்டில் ஆஃப் உள்ள வர முடியல ரஷ்யாவுக்குள்ள. பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் 17th July 1942 to 2nd February 1943. In August 1942, the Germans attacked Stalingrad, stretching about 30 miles 50 kilometers along the banks of the Volga river. அடுத்து ரஷ்யாவை விடுற மாதிரி இல்லாத அடுத்து எந்த சைடு போகிறேன்னா ரிவர் சைடு போகிறேன். எப்போவுமே வார் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னது வந்து லேண்டில்
இது அடுத்து வந்து என்னன்னா ரிவர் சைடு. அது எந்த ரிவர் அப்படின்னா ஓல்கா ரிவர் சைடு. அது என்ன அங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாலின்கிரேட் வாஸ் எ லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ப்ரொடியூசிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ். அந்த இடத்துல அந்த ஓல்கா ரிவர் இருக்குல்ல, அதில் ஸ்டாலின்கிரேட்னு ஒரு இடம். அந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா டிராக்டர்ஸும் அந்த ஆர்னமெண்ட்ஸ் அணு ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதை தயாரிக்கிற இடம் தான் அந்த ஸ்டாலின்கிரேட். இன்னொன்று ஸ்டாலின்கிரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேர், அந்த ஸ்டாலின் இருக்கார்ல ரஷ்ய அதிபர், அவரோட பேரில் இந்த இடம் வந்து இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இந்த ஸ்டாலின்கிரேடை கேப்சர் பண்ணோம்னா இவனுக்கு சரியான அவமதிப்பு. ஏன்னா அவன் பேரில் உள்ள அந்த இடத்த கேப்சர் பண்ணுறோம்ல, அதனால இந்த இடத்த எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஜெர்மன் வந்து என்ன செய்யறான்னு நினைக்கிறான் ஹிட்லர். Capturing the city would cut Soviet transport links with southern Russia, and Stalingrad would then enable the invading Germans to have access to the oil fields of the Caucasus. இந்த ஆயில், அந்த ரஷ்யாவில் எண்ணெய் வயல் இருக்குல்ல, ஒரு வழியாக கேப்சர் பண்ணோம்னா அந்த எண்ணெய் வயலுக்கு போகிறதுக்கு, அந்த எண்ணெய் வயலை கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஹிட்லர் நினைக்கிறாரு. In addition, seizing the city, that both the name of Soviet leader Stalin would serve as a great personal and propaganda victory for Hitler. German war planners hoped to achieve that end with fall blow. On June 28, 1942, operations began with significant German victories. யாருன்னா ஒரு வழியாக வந்து என்ன செஞ்சிருச்சு, இவன் நினச்சது வந்து என்ன செஞ்சிருச்சு, இவனோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவை அட்டாக் பண்ணணும், ஸ்டாலின்கிரேடை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சார்ல. ஆனால் ஒரு வழியாக வந்து ஃபால் ப்ளூ அப்படிங்கக்கூடிய ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாக் பண்ண. ஆனால் யார் தோத்துட்டா அப்படின்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவில் பாதி இடத்த கேப்சர் பண்ணியாச்சு. ஆனால் முழுமையாக என்ன செய்ய முடியல, ரஷ்யாவை கேப்சர் பண்ண முடியல. ஆன் ஜூன் 28 ஆப்ரேஷன் பிகின். இவரோட ஆப்ரேஷன் அந்த ஃபால் ப்ளூ இருக்கு பார்த்தீங்களா, அது ஜெர்மனோட ஹிட்லரோட அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால என்ன யாருக்கு இப்போ வெற்றி அப்படின்னா ஜெர்மனுக்கு ஓரளவுக்கு விக்ட்ரி தான். ஆனால் ரஷ்யாவை ஃபுல்லாக வந்து என்ன செய்ய முடியல, கேப்சர் பண்ண முடியல. பாதி மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. Russian people suffered not only from bad working and living conditions but also from ill treatment and German swans in the occupied areas. ஏன்னா பாதி பிளேஸை வந்து என்ன செஞ்சிச்சு ஹிட்லர் வந்து ரஷ்யாவில் கேப்சர் பண்ணிட்டாங்க. அந்த மக்களை பூரா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப கேவலமான மோசமான அந்த ரொம்ப மோசமாக வந்து என்ன செய்கிறேன், எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறேன். யாருன்னா ஹிட்லர் ரஷ்யாவை. There were about 15 million civilian deaths during the war and about 10 million members of the armed forces were killed. எவ்வளோ பேர் இதில் இறந்துருக்காங்க அப்படின்னா சாதாரண சிவிலியன் பீப்புள் பொதுமக்கள் இருக்காங்களா, அதில் 15 மில்லியன்ஸ் பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இறந்துருக்காங்க. ராணுவ வீரர்கள் எவ்வளோ பேர்னா 10 மில்லியன்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ பேர் இந்த ரஷ்யா ஜெர்மனி அட்டாக்ல வந்து ரஷ்யன் பீப்புள்ஸ் மொத்தத்தில் பார்க்க போனால் 1/10 10%ல் 1% ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சிச்சு, ரஷ்ய மக்கள் வந்து அழிச்சு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. Altogether over 1/10 of Russian populations died. Yet the people remained loyal to the government despite Hitler's hopes of an anti-Stalin revolution. They successfully defended the city of Stalingrad. ஒரு வழியாக சாதகமான அந்த என்ன செய்ய முடியலைன்னா அந்த ரஷ்யாவை வந்து என்ன செய்ய முடியலை, ஹிட்லர் நினைச்ச மாதிரி கேப்சர் பண்ண முடியல. பாதியோடு அவர் நிற்கிறார். பேட்டில் ஆஃப் எல் அலாமின் 1942. இப்போ ஆப்பிரிக்காவில் என்ன செய்ய போகுது ஃபைட்டு. Battle of El Alamein 1942. In the early years of the war, German forces under General Rommel were remarkably successful in occupying North Africa rapidly. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்ப வெற்றி முகமாக தான் இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா ஜெர்மனிக்கு வந்து ரொம்ப வெற்றி முகம். எல்லா இடத்துலையும் ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணி வச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தாக்கா ஜப்பான் இது ரஷ்யாவில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு, ரஷ்யாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சாச்சு, மாஸ்கோ வரைக்கும் போயாச்சு, பாதி இடத்த கேப்சர் பண்ணியாச்சு. ஆனாலும் ஃபுல்லாக வந்து என்ன செய்ய முடியல. அதனால வெற்றி முகம் யாருக்கு, ஏறுமுகம்னா ஜெர்மனுக்கு. லீவிங் த பிரிட்டிஷ் வித் ஒன்லி ஈஜிப்ட். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஒன்லி பிரிட்டிஷ்க்கு எந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னா எஜிப்ட் மட்டும்தான் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த அலைஸ் ஃபோர்ஸஸ் அண்டர் ஜெனரல் மாண்டோமரி கவுண்டர் அட்டாக்ட் அண்ட் டிஃபீட்டட் த ஜெர்மன் அண்ட் இட்டாலியன் ஃபோர்ஸஸ். இப்போ ஜெர்மன் மாண்டோகரி அந்த பிளேஸில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷும் பிரிட்டன் வந்து என்ன செய்யுதுன்னா அட்டாக் பண்ணுது. யாரை எதிர்த்து அப்படின்னா மாண்டோகரி அப்படிங்கக்கூடிய இடத்துல ஜெனரல் மாண்டோகரி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஜெர்மனியை இட்டாலியை என்ன செய்கிறாரு ஃபோர்ஸ் பண்ணி பாலைவனத்தில் சண்டை நடக்குது ஆப்பிரிக்காவில். அண்ட் டிஃபீட்டட் த ஜெர்மன்ஸ் அண்ட் இட்டாலியன் ஃபோர்ஸஸ்
அட் எல் அலமின் இன் நார்த் ஆப்பிரிக்கா. நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல் அலமின்ங்கிற பிளேஸை விட்டு இவங்க வந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க. பாலைவனத்தில் ஓடுறாங்க இப்போ தெரிக்க. யார் அப்படின்னா ஜெர்மனியும் இட்டாலியும். ஓகே, இந்த ஜெர்மன் ஆர்மி வாஸ் கேஸ்ட் அக்ராஸ் த டெசர்ட் அவுட் ஆஃப் நார்த் ஆப்பிரிக்கா. இப்போ பாலைவனத்தில் என்ன செய்யறாங்க, தோற்று போய் படுதோல்வி அடைஞ்சு ஓடுறாங்க. திஸ் ப்ரொவைடட் த பேஸ் ஃபார் த அலைடு ஃபோர்ஸஸ் டு த இன்வேடட் இட்டாலி. ஒரு வழியாக ஜெர்மனியை விரட்டியாச்சு. நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், இட்டாலியை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷோட எய்ம். இப்போ பிரிட்டிஷ் தான் என்ன செய்யுது, ஜெர்மனியை அட்டாக் பண்ணி விரட்டி விடுது. ரஷ்யாவில் முடியலை. அடுத்தது பார், சரண்டர் ஆஃப் இட்டாலி 1943. முசோலினி ஹேட் பீன் த்ரோன், தூக்கி எறியப்படுறாரு. அவுட் அண்ட் த நியூ கவர்மெண்ட் ஆஃப் இட்டாலி சரண்டர் டு த அலைஸ் இன் 1943. 1943 முசோலினி என்ன செஞ்சிட்டாரு, இட்டாலியை சேர்ந்த முசோலினி சரண்டர் ஆகிட்டாரு. இது ஆனாலும் ஹவவர் த ஜெர்மன் செட் முசோலினி அப்படிங்க பப்பட் ரெஜிம் இன் த நார்த். என்ன செய்ய, நார்த் சைடு இட்டாலியில் ஒரு பொம்மை ஆட்சியை வந்து என்ன செய்கிறாரு ஹிட்லரால். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு இல்லை, இட்டாலியில் இருக்கக்கூடிய முசோலினி யாரோட ஃப்ரெண்டுனா ஹிட்லரோட ஃப்ரெண்டு. ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் யாரோட பழகுறான்னு முதல்ல பார்க்கணும். அவன் நல்லவனோட பழகுனா தான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கான். இப்போ இப்படிப்பட்ட ஹிட்லர் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரி. அப்படிப்பட்டவன் எப்படி, இவனோட ஃப்ரெண்டும் எப்படி தான் இருக்கணும், இட்டாலியில் உள்ள முசோலினி இப்படிப்பட்ட டிக்டேட்டர்ஷிப் மோசமானவனாக தான் இருக்கணும். அதனால என்ன செய்யறேன், இவனை தூக்கி கொண்டை நீ பதவி சரண்டர் ஆனாலும் பரவாயில்ல, சும்மா பேருக்கு வந்து என்ன செய்யற, இட்டாலியில் நார்த் சைடில் ஒரு பொம்மை ஆட்சியை வந்து என்ன செய்யற, நீங்கள் அப்படியே பதவியில் இருக்கிற மாதிரி இரு அப்படின்னு என்ன செய்கிறேன். இவனோட இதில் ஹிட்லரோட ஆதரவோடு இட்டாலியில் உள்ள முசோலினி என்ன செய்கிறான், இந்த பொம்மை ஆட்சி நடத்துகிறேன். எப்போ வரைக்கும் பாருங்கள். முசோலினி வாஸ் கில்ட் இன் ஏப்ரல் 1945. பப்பட் ஒரு பொம்மை ஆட்சி நடத்தினாங்கல்ல, ஒரு வழியாக ஏப்ரல் 1945 யாரை கொண்டாச்சு அப்படின்னா முசோலினியை கொண்டாச்சு. யார் அப்படின்னா அலைஸ் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அலைஸ்னா யார், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இன்னும் அமெரிக்கா இப்போ வரவே இல்லை. சரியா, இப்போ இதில் சொல்லலை அமெரிக்கா பற்றி. ஆனால் 1945 அமெரிக்கா வந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து நம்ம அமெரிக்காவை பற்றி படிக்கலை. இப்போ 45 அலைஸ் கண்ட்ரிஸால் வந்து என்ன செஞ்சுட்டேன், இந்த முசோலினியை கொண்டுட்டாங்க. இவனை எப்படி தெரியுமா கொண்டாங்க, இவனை கொண்டு ஒரு 10-15 நாள் பெட்ரோல் பல்க் இருக்குது பற்றியா, இட்டாலியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்கில் தலையில் வித்தவுட்டில் தொங்க விட்டுருந்தாங்களாம். தொங்க விட்டு என்ன செய்யணும், போகிறவன் வாரவன் எல்லாரும் விளக்குமாத்தாலையும் செருப்பாலையும் போகிறவங்க வரவ காரி துப்பி இவன் வந்து ரொம்ப பணத்தை உயிரோடு இருக்கிற மனுஷனை கிடையாது. அப்போனா எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஏன் இந்த முசோலினி மேலே வெறுப்புன்னு பாரு. ஏன்னா இந்த ஹிட்லராலையும் முசோலினியாலையும் லட்சக்கணக்கில், பல ஆயிரக்கணக்கு கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இறந்துருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கை கால் இல்லாமல், பணம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல். அந்த கோபத்தை வந்து காமிக்கிறதுக்காக இவனை போகிறவங்க வாரவங்க எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க, விளக்கமாராலையும் செருப்பாலையும் என்ன செஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்போ அந்தளவு இதை தான் யார் கேள்விப்படுறா அப்படின்னா ஹிட்லர். ஏன்னா அவன் ஃப்ரெண்டில், அதனால அவன் கேள்விப்படுறான். நாளைக்கு நம்மளையும் பிடிச்சா கேப்சர் பண்ணிட்டா இப்படித்தானே கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இப்போ தான் வருது. ஏன்னா ஃப்ரெண்டு பண்ண இதை வந்து அவன் பார்த்துட்டான். இப்படி தான் முசோலினியை வந்து என்ன செஞ்சாங்க, பெட்ரோல் பல்கில் தலையில் தங்கினான். சரியா, இவனை கொண்டு பை இட்டாலியன் பார்ட்டிசியன்ஸ். அந்த யார் வந்து இவனை கொண்டது தெரியுமா, இட்டாலியன் பார்ட்டிசியன்ஸ் அப்படின்னா கிளர்ச்சியாளர்கள். வெளிநாட்டுக்காரனாலேயே அவன் வந்து என்ன செஞ்சான், கொண்டுட்டாங்க. ஓகே, எண்ட் ஆஃப் ஹிட்லர். இனி அடுத்து ஹிட்லருக்கு ஒரு எண்டு முடிவு வந்துருச்சு. The Allied forces under the command of General Eisenhower, இவர் பேர் ஐஸ்னோவர். The Allied forces under the command of General Eisenhower invaded Normandy and the France. பிரான்ஸ் மேலே அட்டாக் பண்ணது யார் அப்படின்னா அலைடு ஃபோர்ஸ். பிரான்ஸ் மேலே, ஏன்னா அவன் நட்பு நாடு தான் பிரான்ஸு. ஏன்னா இப்போ பிரான்ஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால பிரான்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அலைடு கண்ட்ரிஸ். ஸ்லோலி த ஜெர்மன் ஆர்மி வாஸ் ஃபோர்ஸ்டு பேக், பின்வாங்குறான். யார், இப்போ தான் ஜெர்மன் வந்து பின்வாங்குறான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை வந்து கொண்டுட்டாங்கல்ல, அதனால இப்போ தான் கொஞ்சம் பின்வாங்குறான் அந்த ஃபைட்டில். பட் த ஜெர்மன்ஸ் ஃபவுட் பேக் அண்ட் த வார் கண்டினியூடு ஃபார் நியர்லி அனதர் இயர். ஆனாலும் இந்த சண்டை முடிகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 1 வருஷம் ஆச்சான் இவன் வந்து சரண்டர் ஆறு. அண்ட் ஃபைனலி எண்டட் இன் May 1945. அவன் ஃப்ரெண்டு எப்போ இறந்தான்னு பாருங்க, ஏப்ரல் 1945. இவன் இப்போ மே, அந்த 1 மாதம் 1945 யார் இறக்குறா, எண்டட் த May 1945. ஹிட்லர் கமிட்டட் சூசைட் இன் ஏப்ரல் 1945. அந்த அதே இதில் ஏப்ரல் 1945 என்ன செஞ்சிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டான். இவனை வந்து எப்படி தெரியுமா, நான் இறந்து போனேன்னா என்னை என்ன செய்யாதீங்க, இந்த முசோலினி மாதிரி விட்டுறாதீங்க அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கான். சாக்கில் கட்டி அவன் ஷூட் பண்ணிட்டு, அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கு பார்த்தியா, சுரங்கப்பாதையில் போய் அவன் ரூமில் போய் வந்து என்ன செய்கிறான், நாளைக்கு சாகுறேன்னா இன்னைக்கு தான் அவன் கல்யாணம் மேரேஜ் பண்ணுறான்.
அப்படி ஒய்ஃப் வந்து அவளும் இங்கே 2 பேரும் வந்து சூட் பண்ணிக்கிட்டு தன்னாலே செத்து போய் கிடப்பாங்க. அப்படி இறக்கும் போது இறந்த உடனே என்னை வந்து என்ன செய்யுங்க, ஒரு பாயில் சுற்றி பெட்ரோலை வச்சு கொளுத்தி என் சாம்பல் கூட ஆப்போசிட் பார்ட்டிக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டை வந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப கேவலப்படுத்தி 15 நாளாக தொங்குனேன் பற்றியா, அதை மாதிரி என்னை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு கோவம் வந்து ஹிட்லர் மேலே. அதனால என்ன செஞ்சேன், இவன் ஏற்கனவே சொல்லிட்டு தான் என்ன செய்வேன், செத்துருவேன். இவனே சூசைட் பண்ணி செத்துருவேன். ஓகே. From 1944, the Russian army began to attack Germany from the east and captured much the East Europe and Poland. இப்போ எதை கேப்சர் பண்ணுறேன்னு பாரு. From 1944, the Russian army began to attack Germany. அட்டாக் பண்ணுது. From the east and captured much the Eastern Europe. எந்த இயர்லன்னு பாருங்க. And Poland. In 1945, the occupied part of Berlin, so that Germany was divided into 2 sections after the war. இப்போ தான் ரஷ்யா வந்து ஜெர்மனியை வந்து அட்டாக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் சைடு புறான் கேப்சர் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலந்தையும் வந்து என்ன செஞ்சாச்சு, கேப்சர் பண்ணியாச்சு. நடுவில் ஜெர்மனியை அட்டாக் பண்ண உடனே ஜெர்மனியை 2ஆ பிரிச்சுருவாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சுவரை எழுப்பியாச்சு. அதுக்கு பேர் பெர்லின் வால் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ தான் அந்த சுவரை ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த வாழை வந்து என்ன செஞ்சாங்க, உடைச்சாங்க. எதனால அப்படின்னா, ஜெர்மனி இனிமே வந்து எதிர்க்கவே கூடாது, அப்படி ஒன்றா சேர்ந்தேன் அப்படின்னா மறுபடியும் 3rd வேர்ல்டு வார்க்கு இவன் தயாராகிடுறான் அப்படிங்கிறதுனால இந்த ரஷ்யாவும் அலைடு கண்ட்ரிஸும் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, ஜெர்மனுக்கு நடுவில் ஒரு பெரிய சுவர். எவனுமே ஒன்றாவே இனிமேல் சேரக்கூடாது. முதல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்பே, அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி இப்போ இதனை என்ன செய்யக்கூடாது, திரும்ப ஒரு வார் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஜெர்மனை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஓகே. வார் இந்த ஏசியா பசிபிக் ரீஜியன் எந்தெந்த இடத்துல எல்லாம் வார் நடக்குதுன்னு பாருங்க. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜப்பான் had entailed visions of the glorious empire very much on the same lines as Hitler. ஹிட்லருக்கு என்ன ஆசையோ, என்ன பேராசையோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினச்சானோ, அதே மாதிரியே யாருக்குன்னா ஜப்பானை சேர்ந்த எம்பையருக்கும் வந்து ரொம்ப கனவு அவனுக்கு. நம்ம வந்து என்ன செய்யணும், ஜெர்மன் மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம். இந்த ஜப்பானீஸ் ஆர்மி இன்வேடட் மஞ்சூரியா. அவனுக்கு பக்கத்தில் யார் இருக்கான்னா, ஜப்பானுக்கு பக்கத்தில் பசிபிக் ஓசன் இருக்குது, கடல். அந்த கடல் சீவார் தானே நடந்துட்டு இருக்கு. ஜப்பானுக்கு பக்கத்தில் சைனா இருக்குது. சைனாவில் மஞ்சூரியா இருக்குது. இந்த மஞ்சூரியாவை அட்டாக் பண்ண போகுது. மஞ்சூரியா in 1931 மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணியாச்சு. The China appealed to the League of Nations. This act of aggression did not attract and attention of the United States or Britain. சைனா வந்து ஹெல்ப் கேட்குது யார்கிட்ட அப்படின்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸில், சர்வதேச சங்கத்திட்ட. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணலை. எல்லாரும் வந்து ஐசோலேஷன், தனிச்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கல்ல. பிரிட்டனும் ஹெல்ப் பண்ணலை, அந்த அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணலை. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சைனா ரொம்ப வந்து கஷ்டப்படுது. in 1937 ஜப்பான் இன்வேடட் சைனா. ஜப்பான் சைனா மேலே அட்டாக் பண்ண வருது. அண்ட் சீஸ்ட் பீஜிங் இப்போதைய பீக்கிங் as it was then known, which had that traditionally been in the capital of சைனாவோட கேபிட்டல். ரொம்ப பாரம்பரியமிக்க கேபிட்டல் தான் இந்த பீக்கிங். அதையும் கேப்சர் பண்ணியாச்சு. இந்த ரீஜன் அரவுண்ட் ஷாங்காய், அடுத்து ஷாங்காய் was also captured and நான்ஜிங் the capital was captured at the end of the year. அந்த இயருக்குள்ளே ஓரளவுக்கு சைனாவில் எல்லா பிளேசஸையும் ஜப்பான் வந்து என்ன செஞ்சு, சின்ன கண்ட்ரியான ஜப்பான் எவ்வளோ பெரிய கண்ட்ரியான சைனாவை எப்படி அட்டாக் பண்ணி ஒவ்வொரு இடமா பிளேசஸாக பிடிக்குதுன்னு பாரு. அது மட்டும் இல்லை, பின்னால் வா, கீழே இறங்கு. அந்த மேப்பில் கீழே பார்க்குறப்ப தெரியும் உனக்கு. இந்த ஜப்பானீஸ் ஆர்மி indulged in the biggest slaughter ever known in history in the நான்ஜிங். வரலாறு காணாத மனித படுகொலை. ஸ்லாட்டர் மீன்ஸ் மனித படுகொலை. அதாவது இப்போ சிலோனில் நடக்குது பற்றியலா, இலங்கையில் ராஜபக்சே தமிழர் அகதிகளை வந்து இலங்கை தமிழர்களை பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இனப்படுகொலைன்னு சொல்லுவார்ல, வரலாறு காணாத மனித படுகொலையும். அந்த அளவுக்கு இந்த ஜப்பான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப மக்களை வந்து கொண்டு குளிக்கிறாங்க. The civilians were killed and mass for sport and all females from children to old women were raped. அதாவது சின்ன பிள்ளைய, வயசானவங்க, பெண்கள் எல்லாரையுமே மொத்தத்தில் வந்து பெரும்பாலும் வந்து வயசானவங்க சின்ன பிள்ளைகள்லாம் யாருமே தொடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு அந்த பிள்ளைகளை வந்து விட்டுருவாங்க. ஆனால் இது விடவே இல்லை ஜப்பான். அப்போ எந்த அளவுக்கு டிக்டேட் சர்வாதிகாரி மனுஷன் நிர்வாங்க, மனிதன் கிடையாது. அண்ட் மெனி வேர் டார்ச்சர்ட் அண்ட் கில்டு. சித்திரவதை பண்ணி கொள்ளுவானா. ஒரு வழியாக கொண்டுட்டாலும் ஒரு வழியாக மனசாரிடும். ஆனால் இவன் என்ன செய்வானா, டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவானா. அப்போனா எந்த அளவுக்கு குரூரமான மனுஷன் பாருவேன். இப்படி குரூரமாக இருக்காங்க இல்லவே இந்த ஹிட்லர் இருக்கான்ல, இவன் வந்து மனித மிருகவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா ஹிட்லர் தான். மிருகங்களை தொந்தரவு பண்ணாத, மனுஷனை மட்டும் இவ்வளவு கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறான்ல, ஆனால் இவன் மிருகத்தை கொலை பண்ணாத, இவன் மனித மிருக தடை சங்கத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஹிட்லர் தான். இவன் ஒரு ஆர்டிஸ்டியன், நல்ல ஓவியன். இப்படிப்பட்டவன் எப்படி ஒரு மிருகமாக மாறிட்டான்னு பாரு ஹிட்லரை.
and many were tortured and killed. After being Guangzhou and many other parts of China were overrun, the Chinese army under Chiang Kai-shek retreated to the west to the hill country from where they continued to fight the Japanese. இருந்தாலும் சைனாவில் இருக்கக்கூடிய சியாங் காய் ஷேக் இருக்கார்ல, அவர் தொடர்ந்து போராடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு மலையில் ஹில் கண்ட்ரி, அந்த சைனாவில் இருக்கக்கூடிய மலை பக்கத்தில் ஒதுங்கி நிறைய அந்த ஆர்மி இராணுவ வீரர்களோடு சேர்ந்து அவன் விடலை. ஜப்பானில் உள்ள மக்களை ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. சைனாவில் இருக்கக்கூடிய கிங் ஷேக் சியாங் காய் ஷேக் வந்து என்ன செய்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு. ஏன்னா தெரியாமல் இருந்து மலையில் ஒளிஞ்சிருந்து, ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அவனோட அகெயின்ஸ்டாக இருப்போம் அப்படின்னு ஃபைட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் முடியல. சைனாவை யார் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான்? ஜப்பான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துச்சு. பேர்ல் ஹார்பர் 1941. இப்போ தான் அமெரிக்காவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். பேர்ல் ஹார்பர் 1941 முத்து துறைமுகம். இது எந்த இயர்னு பாருங்க? 1941. ஆன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் நாவல் இன்ஸ்டலேஷன்ஸ் இன் பேர்ல் ஹார்பர் ஹவாய் வித்தவுட் வார்னிங். அது எப்படி பண்ணால் ஹவாய் துறைமுகத்தில் பேர்ல் ஹார்பர் இருக்குது. இது என்னென்னா படை அந்த கப்பல் படை, ஆர்மி, விமானப்படை, இந்த விமானப்படை, கப்பல் படை, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்கள் நிற்கக்கூடிய முக்கியமான இடம் வந்து பேர்ல் ஹார்பர். அதை போய் என்ன செய்யணும், சொல்லாமல் இல்லாமல் அட்டாக் பண்ணியிருக்கேன். கொழுப்பு திமிரு இல்லைப்பா ஜப்பானுக்கு. இந்த ஐடியா வாஸ் டு cripple Americans Pacific Fleet so that Japan would not face any opposition in its offensive against Southeast Asia countries. அதாவது முக்கியமான எல்லா இடத்தையும் வந்து நம்ம முடக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறேன், அதை அழிக்கிறேன். யார்? ஜப்பான் அமெரிக்காவை. மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளான்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. எல்லாம், அதாவது போர்க்கப்பல், விமானம் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யறான், முக்கியமான இடங்களை பூரா இவன் அட்டாக் பண்ணிட்டான். யாருன்னா ஜப்பான். The United States declared war on Japan with Britain and China also joining. இப்போ பிரிட்டனும் சைனாவும் என்ன செஞ்சிருச்சு, ஒன்றா சேர்ந்துருச்சு. ஏன்னா யாருக்கு வைத்தவழியோ, இப்போ சைனாவுக்கு கஷ்டம்னு சொன்னப்போ பிரிட்டன் கண்டுக்கிறாமல் இருந்துச்சுல, இப்போ தான் பிரிட்டன் வந்து சைனாவோட ஒன்றா சேர்ந்துருக்கான் பாரு. ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சிருக்கு, ஜப்பான் அட்டாக் பண்ணுது. This brought together both the Asia Pacific and the European war in one common cause. இப்போ பொதுவான நோக்கத்துக்காக வந்து என்ன செஞ்சுட்டேன், கண்டிப்பாக ஜப்பானை ஒழிக்காமல் விட்டதே கூடாதுன்னு எல்லாரும் இப்போ ஒன்றா சேர்றாங்க. இப்போ அமெரிக்கா ஜப்பான் அட்டாக் பண்ணுது, பிரிட்டனும் சைனாவும் சேர்ந்து ஜப்பான் அந்த பக்கம் அந்த சைடு அட்டாக் பண்ணுது. அப்போ எந்த பக்கம், பசிபிக் ஓசன் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் பக்கம், அந்த சைடு வார் நடக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் பாட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வித் இட்ஸ் எனார்மஸ் ரிசோர்ஸஸ். பெருமளவு வளங்களை கொண்ட அமெரிக்கா இந்த வாரில் ஒன்றா சேர்ந்த உடனே யாருக்கு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிருச்சு, ரொம்ப ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா அந்த அலைஸ் கண்ட்ரிஸ், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யாவுக்கு. இன்டு த வார் அஸ் எ பார்ட் ஆஃப் த அலைஸ். அமெரிக்கா வந்து சேர்ந்த உடனே தான் இவங்களுக்கு ஒரு என்கரேஜ், நல்ல ஒரு பூஸ்ட் பிடிச்சது மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஜப்பானீஸ் அக்ரஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. இப்போ ஜப்பானோட ஆக்கிரமிப்பு எங்கே அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா பக்கத்தில். இந்த ஜப்பானீஸ் ஹேட் ஸ்பெக்டாகுலர் சக்ஸஸ் இன் their பிளான் டு எக்ஸ்டெண்ட் their எம்பையர் த்ரூ அவுட் சவுத் ஈஸ்ட் ஏசியா. நல்ல ஏசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பூரா ஜப்பான், சின்ன கண்ட்ரியான ஜப்பான் பாரு, அவனுக்கு எவ்வளவு பெரிய, உண்மையிலே அவனோட இதை வந்து பாராட்டணும். நம்ம வந்து சின்னவனாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் எல்லா கண்ட்ரியும் அதை பாராட்டணும். ஆனால் இவனோட நோக்கத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, பாராட்டக்கூடாது. எந்தெந்த இடம் பாரு, குவாம், த பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேயா, த டச்சு, ஈஸ்ட் இந்தியா அண்டு பர்மா, ஆல் ஃபீல் டு த ஜப்பானீஸ். இந்த பிளேஸ், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஜப்பான் வந்து என்ன செஞ்சிருச்சு, அட்டாக் பண்ணி ஆக்குப்பை பண்ணிருச்சு. பார்ப்பார் எந்தெந்த இடங்க, எந்தெந்த இடம், குவாம், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேயா, டச்சு, இன்னொன்று இந்தோனேசியா. அந்த இந்த பிளேசஸை பூரா என்ன செஞ்சிருச்சு, ஜப்பான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. ஓகே, பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் குவாடல் கேனல் 1942. இந்த இடத்துல ஃபைட்டு. The US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway, which turned the tide in favor of the Allies. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மிட்வே பேட்டில் அமெரிக்கா வந்து யாரை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னா ஜப்பானை தோக்கடிச்சிருச்சு. எந்த இடத்துல அப்படின்னா மிட்வே அப்படிங்கிற வாரில். ஓகே, ஃபேவர் ஆஃப் த அலைஸ். இந்த பேட்டில் ஆஃப் குவாடல் கேனல் இந்த சாலமன் ஐலாண்டு, ஒரு தீவு சாலமன் ஐலாண்டு, இந்த இதில் குவாடல் கேனல்ங்கிற இடத்துல வாஸ்த கம்பைன்ட் அஃபென்சிவ் இன்வால்விங் த ஆர்மி அண்ட் த நேவி. காலாட்படையும் கப்பல் படையும் சேர்ந்து வந்து என்ன செய்யுது, அட்டாக் பண்ணது ஜப்பானை. யாரெல்லாம், அமெரிக்காவும்
அந்த அலைஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து. அண்ட் லாஸ்டட் த செவரல் மந்த், பல மாதம் நடக்குது இந்த வார். போத் வேர் கிரஷிங் டிஃபீட்ஸ் ஃபார் த ஜப்பானீஸ். ஒரு வழியாக படுதோல்வி அடைஞ்சிச்சு ஜப்பான், ஒரு வழியாக தோத்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து சின்ன குட்டி கண்ட்ரி எத்தனை கண்ட்ரிஸ் சேர்ந்து அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாரு. அப்போ இவன் எவ்வளோ இப்போவும் பாரு, ஜப்பான் நம்பர் 1 வல்லரசு நாட்டில் இவனும் இப்போ நம்பர் 1 இருக்கேன் பாரு ஜப்பான். ஆஃப்டர் திஸ் த அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் were able to retake and Philippines. ஏதோ அமெரிக்கா உள்ள நுழைஞ்ச உடனே தான் ஏதோ மீட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, ஜப்பான்கிட்ட இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ்க்கு விடுதலை கிடைச்சிருக்கு. Gradually the Japanese were thrown out of most of their conquest territories. ஜப்பான் எந்தெந்த டெரிட்டரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருந்துச்சோ அதை பூரா ஒரு வழியாக என்ன செஞ்சிருச்சு, அமெரிக்கா ஜப்பான்கிட்ட இருந்து விடுதலை, ஜப்பானை விரட்டிட்டு அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அமெரிக்கா போய் உள்ள நுழைஞ்சிருச்சு. In 1944, the combined British and Indian armies were able to push back in the Japanese. அடுத்து பாருங்க, ஜப்பான் இந்தியாவோட நார்த் சைடு கேப்சர் பண்ணணும் படையெடுத்து வர்றேன். இப்போ யார் ஒன்றா சேர்றா அப்படின்னா, பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தானே நம்ம இந்தியா இருந்துச்சு. அதனால என்ன செய்யணும், இந்தியன் ஆர்மியும் பிரிட்டிஷும் ஒன்றா சேர்ந்து ஜப்பான் அட்டாக் பண்ணுது. அப்போ எந்த சீ பக்கம் இருக்கும்னு பார்த்துக்கங்க. Who attempted to invade the north east of India. Then along with the Chinese, they pushed the Japanese out of Burma. அடுத்தது எந்த பக்கம் பாருங்க, and liberated Malaya and Singapore. மலையாவும் பர்மாவும் சிங்கப்பூரையும் என்ன செஞ்சிருச்சு, ஜப்பான்கிட்ட இருந்து மீட்டெடுக்கிற அளவுக்கு அலைடு கண்ட்ரிஸ் ஜப்பானை அட்டாக் பண்ணிடுச்சு. ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி ஆகஸ்ட் 1945. ஒரு வழியா யார் படுதோல்வி அடைஞ்சிட்டு அப்படின்னா, ஜப்பான் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி ஆகஸ்ட் 1945. அந்த பிக்சர்ல மேப்ல பாருங்க, அந்த மேப்ல ஜப்பான்ல டோக்கியோ தான் ஜப்பானோட தலைநகர். அந்த ஜப்பான்லேயே ஹீரோஷிமா மேலே இருக்கு பாரு, ஹீரோஷிமா நார்த் சைடு இருக்கு, நாகசாகி கீழே இருப்பாரு. முக்கியமான பிளேஸ், அதை ஸ்டார் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த 2 பிளேஸ்லையும் முதல்ல அமெரிக்கா என்ன செய்து பாம் பிளாஸ்ட் பண்ணுது. இதுதான் வரலாற்றில் மறக்க முடியாத, இனிமேல் நம்ம வார்த்தையே போகக்கூடாதுங்கிற, அடங்கி ஒடுங்கி நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ லெசன் போவாங்க. As a top secret project using the latest scientific advances, the US ஜப்பானோட நார்த் சைடில் இருக்கு, நாகசாகி கீழே இருக்கு. இப்போ லெசனுக்கு வாங்க. As a top secret project using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosives. சீக்கிரட்டாக என்ன செய்யணும், ரகசியம், ராணுவ ரகசியம் தெரியாமல் என்ன செய்யணும், நல்ல வீரியம் உள்ள ஒரு ஆட்டம் பாம் என்ன செய்யணும், அமெரிக்கா ப்ராடக்ட் பண்ணுறேன், யாருக்குமே தெரியாது, ராணுவ ரகசியம் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி இப்போ சைனாவில் நம்மளை இப்போ கொரோனா வந்துச்சு பற்றியா, இந்த மாதிரி ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கண்டுபிடிச்சாங்க பற்றியா, இப்போ எல்லா நாடும் அரண்டு போய் கிடக்குது பாரு. அது மாதிரி இவன் என்ன செய்யணும், ஒரு பாம் பிளாஸ், இவனை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு ஜப்பானை ஒரு சீக்கிரட்டாக ரொம்ப அதிக சக்தி கொண்ட ஒரு பாம் என்ன செய்கிறேன், ப்ராடக்ட் பண்ணுறேன், பண்ணி என்ன செய்கிறேன். The Japanese generals refused to surrender and finally the US dropped an atomic bomb on Hiroshima. ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆக சொல்கிறேன், இதை மாட்டேன் அப்படிங்கிறவங்க சரண்டர் ஆகலை, கோவம் வந்துருச்சு எனக்கு. அதனால என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் ஹிரோஷிமா மேலே ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் the Japanese still refused to surrender. Another atom bomb was dropped on Nagasaki. Japan ultimately announced surrender on 15th August 1945 and formally signed 2nd September 1945, bringing an end of the World War II. அவன் ஃபஸ்ட்டு கேட்கல, கேட்காம அவட போனவுடனே சரண்டர் ஆகிடுன்னு சொல்கிறேன், கேட்கல. அதனால ஃபஸ்ட்டு ஹீரோஷிமா மேலே ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுறேன், திரும்பி சரண்டர் ஆகலங்கவும் அடுத்தது என்ன செய்கிறான், நாகசாகி மேலே ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுறேன். பண்ண உடனே என்ன செஞ்சுட்டான், பயந்துட்டான். இப்போ தான் என்ன செஞ்சான், சரண்டர் ஆகிட்டான் ஜப்பான். அந்த வார் இதோட முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் த வார். இதோட செகண்ட் வேர்ல்டு வார் என்ன செய்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த போரோட விளைவை பற்றி பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் த வார். நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர்ஸ் அலைன்மெண்ட். World War II changed the world in fundamental ways. The world was polarized into 2 main blocks led to superpower. One led by the United States with a pronounced anti-communist ideology and the other by Soviet Russia. Europe was divided into 2 communist and non-communist. 2 பார்ட்டாக பிரியுது, வல்லரசு, இன்னொன்று என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிசம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ரஷ்யா தான் கம்யூனிசத்தை ஆதரிச்ச கண்ட்ரி. கம்யூனிசமே நான் கம்யூனிசம் எது அப்படின்னா அமெரிக்கா. இப்போ கம்யூனிச நாடுகள், கம்யூனிசம் இல்லாத நாடுகள் 2 பிரிவாக என்ன செஞ்சிருச்சு, பிரிஞ்சிச்சு. ஓகே, நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன்ஸ்.
நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன்ஸ் மீன்ஸ் அணு ஆயுத பரவல். எப்படி பாரு, ஒவ்வொருத்தரும் இப்போ எல்லா கண்ட்ரியும் வந்து அணு ஆயுதங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த சோவியத் யூனியன் என்டர்ட் இன்டு ரேஸ் டு ஹவ் மோர் நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ். நீ நிறைய கண்டுபிடிக்கிறியா, நான் நிறைய கண்டுபிடிக்கிறேனா அப்படின்னு யாருக்கு இப்போ போட்டி அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யா இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறது. அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல மிகப்பெரிய போட்டி நடக்குது. தே பில்ட் எ லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் சச் வெப்பன்ஸ். நிறைய ஆயுதங்களை குமிச்சு ப்ராடக்ட் பண்ணி குமிக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்ஸ் இன் மெனி கண்ட்ரிஸ். அதாவது இராணுவத்துக்கான செலவு உச்சத்தை, அதாவது விண்ண தொடுற அளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு அணு ஆயுதங்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க. மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் பன்னாட்டு முகமைகள், அதை பாருங்கள். Many international agencies, in particular in United Nations உருவாகுது, ஐநா சபை, the World Bank உலக வங்கி உருவாகுது, and the International Monetary நிதியம், இன்டர்நேஷனல் நிதி இருக்கு பற்றியெல்லாம் அந்த இது உருவாகுது. Fund came into existence providing a for of countries large and small. எல்லாமே வந்து என்ன செஞ்சிருச்சு, பொது இடமா வந்து என்ன செஞ்சிருச்சு, கொண்டு வந்துட்டாங்க. இது யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்கு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி, இப்படி பொதுவாக வேர்ல்டுக்கே வந்து என்ன செய்யுது, இது ஒரு பொது இடம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. colonial powers were forced to give independence to former colonies in a process of டீகலோனைசேஷன்ஸ். நிறைய இடங்கள் விடுதலை கிடைச்சிருச்சு. இப்போ சுதந்திரம் நிறைய கண்ட்ரிஸ், இதில் யார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். நமக்கு தான் என்ன செஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு விடுதலை கிடைச்சிருக்கு. எதெல்லாம் ஸ்லேவ்ஸ் கண்ட்ரிஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ என்ன செஞ்சிருச்சு, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னால் நிறைய நாடுகளுக்கு கண்ட்ரிஸ்க்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சேஞ்ச் அஸ் மோர் அண்ட் மோர் விமன்ஸ் பிகேம் எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.